அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். குறிப்பாக கடந்த காலங்களில் அரசியல் மற்றும் சட்டத்துறை சம்பந்தப்பட்டவர்களோடு பேசினோம். அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து வந்து மக்களுடைய தேவைகள் தொடர்பாக இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பேசினோம். ஆனால் இன்று நாங்கள் பேசப்போவது மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம், அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான ஒரு விடயம் சுகாதாரம், அதே போன்று மக்களுடைய ஆரோக்கியம். எனவே மக்களுடைய ஆரோக்கியமும் சுகாதாரத்திலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற விதத்தில் நாங்கள் அக்கறையும் அன்பும் செலுத்துகின்றோம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஸ்டார் தமிழ் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு முதலாவதாக நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் எமது அன்புக்கும் பண்புக்கும் கூறிய பாசத்திற்கும் கூறிய டாக்டரான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். டாக்டர், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். இப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் இளமையாக இருப்பதற்கு என்ன காரணம்? நன்றி, நல்ல கேள்வி கேட்கிறீர்கள். ஆரம்பத்திலேயே அந்த முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டார் தமிழ் நேயர்கள் சகலர்களுக்கும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சி இந்த முழுமையாக இதை பார்த்து நன்மை அடைவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய கேள்வி, எப்படி இளமையாகவே இருக்கிறீங்க? இதில் இந்த மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு விடயம். அதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லா ப்ராப்ளங்களையும் தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு இருக்கிறது ஒரு விடயம். எங்களோட உணவில் நாம் ஆரோக்கியமான தன்மையை பேணிக்கொள்வது இன்னொரு விடயம். மற்றது நாங்கள் ஒரு டிசிப்ளினாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது, அதாவது ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது. மற்றது இதனால் இது என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டோ அல்லது என்னுடைய பாடசாலை நான் கற்ற ஹாஸ்டலில் இருந்து தொடர்ச்சியாக பெற்ற பாடசாலையிலிருந்து பெற்ற பெறுபவர்களும், மற்றது ஏனைய பல எல்லா சமூகத்தோடையும் நான் கலந்து இருந்ததனால் கிடைத்த ஒரு பிரதிபலன் என்று நான் நம்புகிறேன். சரி டாக்டர், மாஷா அல்லா. டாக்டர், அதே நேரம் டாக்டர், இப்பொழுது இந்த உலகளாவிய ரீதியில் குறிப்பாக தெற்காசிய நாடுகளிலே நிபா என்ற ஒரு வைரஸ் பரவி வருகிறது. குறிப்பாக இந்த வைரஸ், எங்களுக்கு வைரஸ் என்றாலே ஒரு பயம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் நன்றாக அடிப்பட்ட ஒரு சமூகம், நாங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நாங்கள் நன்றாக அடிப்பட்டு இன்னும் அந்த கொரோனா வைரஸால் நாங்கள் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள முடியாத துயரில் இன்னமும் இருக்கின்றோம். இத்தனை வியாபாரங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அண்ணனை இழந்தேன், என்னுடைய தாயை இழந்தேன். இதே போன்று பல குடும்பங்களில் பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது இந்த வைரஸை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அன்சக விஜயமுனி, அதாவது சுகாதார பிரதி அமைச்சர் கூறுகிறார். டாக்டர் அன்சக விஜயமுனி, நாங்கள் இந்த வைரஸுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு வைத்தியராக நீங்கள் இந்த வைரஸை எப்படி பார்க்கின்றீர்கள்? முதலாவது சில வசனங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை சொல்றது நீப்பா வைரஸ். நீப்பா NIPHA என்றது நீப் என்று இருந்தாலும் இதை நீப்பா என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இது இப்போ நான் சொல்கிறது முக்கியமாக WHO உலக சுகாதார நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளிலிருந்து நான் பெற்ற விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது முக்கியம். இது முதலாக 1998-99 ஆண்டு காலங்களில் இந்த வைரஸால் ஏற்பட்டிருக்கு. எங்கன்னா இந்த பண்டி வளர்க்குற ஆக்கள் மலேசியா, சிங்கப்பூர் பகுதியில் இருந்திருக்கிற அந்த ஆக்களோட முதலாக இந்த வைரஸ் வந்து இதில் இந்த நோய் எப்படி வரும் என்று நாம் பார்த்தா, இதில் இது ஆரம்பத்தில் சாதாரணமாக ஒரு காய்ச்சல் உண்டு வர மாதிரி காய்ச்சல் உண்டு இருக்கும். பிறகு எங்களுக்கு ஒரு தலையிடி மாதிரி வரும், சாதாரணமான விஷயம். அடுத்து தொண்டு நோற மாதிரி இருக்கிற, பிறகு வாமிட்டிங் கொண்டு வர. இதில் நல்ல முக்கியமான விடயங்கள் இதுகள். ஆக இதுகள் வந்தோடனே அது எல்லோரும் பயப்பட தேவையில்லை. இதுகள் இதில் அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், இது அடுத்த கட்டத்துக்கு இது போகும். என்கெஃபலைட்டிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். என்கெஃபலைட்டிஸ் என்றால் மூளைக்கு இந்த வைரஸ் தொத்தும் மிக விரைவாக. அதுதான் இதில் உள்ள மிக டேஞ்சரஸான பார்ட். மூளைக்கு போயிட்டுன்றதை எவ்வாறு நாங்கள் அறிஞ்சு கொள்ள மாட்டோம். அவர் கன்ஃபியூஷனாக இருப்பார். எப்படி நான் இருக்கேன், தடுமாற்றம், நான் எங்கே இருக்கேன் அது சொல்லலாம். அவர் எல்லாம் முழுக்க ஞாபக சக்தி குறைஞ்ச மாதிரி இருக்கும், எல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருப்பார். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் கொண்டு வரும். அவங்க ஒரே ஃபிட்ஸ் வரக்கூடிய ஆக்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வலிப்பு திடீர்னு ஒரு காலம் வராதவருக்கு திடீர்னு வலிப்பு வரும், அந்த தன்மை ஏற்படும். பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் போனாலும் ஒரு கோமா லெவலுக்கு போயிடுவாங்க. ஆகவே இது இறப்பிலே போய் முடியும்.
ஆகவே இது ஒரு இலகுவான ஒரு நோய் அல்ல. அதுக்கு தான் இது கூடுதலாக எச்சரிக்கிறாங்க. ஏனென்றால் இது அந்த வங்காளம் என்ற இடத்திற்கு இந்தியாவில் உள்ள அதில் கிழக்கு பகுதியில் பெங்கால் அந்த இடத்துல தான் இதில் இப்போதைக்கு பிரச்சனை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. மற்றது அடுத்த பகுதி எதுன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்லேயும் இதே பிரச்சனை இருக்காங்க என்றதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இலங்கையில் இதுவரையில் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் பண்ணப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு பயம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் மிச்சம் எச்சரிக்கையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஏனென்றால் இதில் இந்த வைரஸை பற்றி புரிஞ்சு கொள்றதுல நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வராங்க. இன்னும் தமிழ்நாட்டு லெவலுக்கும் வந்த மாதிரி இல்லை. ஆகவே நாங்கள் அங்கேருந்து யாராவது இப்படி வந்தால் நாங்கள் உள்ளுக்கு வர ஆக்கள் இதை நம்ம கண்டறியக்கூடிய வழிவகைகள் வேணும். அதை இலங்கை அரசாங்கம் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. சுகாதார அமைச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க. எங்கே இவங்க வராங்கன்னு பார்த்து அந்த ஆக்களை ட்ரேஸ் பண்ணி அவங்கள இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்க்குறது ஒரு சிஸ்டம் ஏற்படுத்திக்காங்க. மற்றது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் யாராவது ஒருத்தராவது இங்கே காணப்படுமெண்டா அவங்களுக்கு இங்கே ட்ரீட் பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவரை இப்படி உதாரணமாக நான் பார்த்துக்கொள்ளும். இப்படி ஆக்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 50 தொடக்கம் 70% ஃபேட்டாலிட்டி ரேட். ஃபேட்டாலிட்டின்றது இவர் மோசம் போகிற தன்மை மிக மிக கூட. ஏன்னா இந்த மூளைக்காய்ச்சல் ஏற்படுறதால இதில் இந்த என்கெஃபலைட்டிஸ் ஏற்படுறதால ஃபேட்டாலிட்டி கூட. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி எப்படின்னு சொன்னால் இதில் ஒருவருக்கு இந்த கொரோனா மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு தொற்றுற தன்மை கொஞ்சம் குறைவு. தொற்றாத நோய் தொற்று நோய்ன்னு சொல்கிறதுக்கு நான் இப்படி சொல்லுவேன், தொற்ற வீதம் குறைவு. இந்த திடீரென தொட்ட மாட்டாது, கொஞ்சம் லேசாக தொட்டி கொண்டு போகும். இதுக்கு நான் சொன்னால் இந்த மிக நல்ல இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இது எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் எங்கள்ட அதை சொல்ல ஃப்ளையிங் ஃபாக்ஸ் என்று சொல்கிற பறக்கும் இந்த நரிகள் என்று சொல்லக்கூடிய வவ்வால்கள் இருக்குது. அந்த வவ்வால்கள் என்ன செய்யுதுன்னா ஃப்ரூட்ஸ்களை தான் சாப்பிடும், கூடுதலாக இந்த பழங்களை சாப்பிடும். அந்த ஃப்ரூட்ஸ்களை சாப்பிட்ற இந்த வவ்வால்கள் இருக்கிற அந்த எச்சம் இருக்குது அவங்க அந்த எச்சம் அந்த மற்ற ஃப்ரூட்ஸ்களில் பட்டாலோ அல்லது அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் என்றால் அல்லது அது இது போடுற எச்சங்கள் தண்ணியோடையோ வேறு இல்லாட்டி அது ஃப்ரூட்ஸாகவோ ஜூஸாகவோ நம்ம உள்ளுக்கு எடுத்தோம்னா நமக்கு வெறும் நேரடியாக வவ்வாலிருந்து நேரடியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த வவ்வால் என்ன செய்யும், இன்னொன்று கடிக்கும் வெறும் விலங்குகளை வந்தோடனே இந்த விலங்கிலிருந்து மற்ற விலங்குக்கு மாறும். அதுதான் அந்த பண்டிகையில் வந்தது. அது பண்டிகையில் தான் வேற ஒன்று மட்டும் இல்லை. உதாரணமாக காட்டில் இருக்கிற ஒரு நாய்க்கு கடிக்கலாம், அந்த நாய் நம்ம வளர்க்குற நாய்க்கு கடிக்கலாம், அல்லது இந்த நாய் பூனையை கடிக்கலாம். இப்படி இதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வளர்க்குற அந்த நாயிலையும் இருக்க வேண்டாம், நாயோட நான் விளையாடிக்கிறது அதிலிருந்து எங்களுக்கு தொடர்த்தலாம். சரி சரி. அடுத்தது பார்ப்போம் எப்படின்னா அடுத்த சைக்கிள் இப்படி தான் தொத்துறதுக்கு வழி இருக்குது. இன்னும் மனிதர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்திருக்கண்டா அவர்கிட்ட நம்ம கூடுதலாக பழகிக்கணும்னு சொன்னால் சில நேரத்தில் அப்படி அவரே கூடுதலாக உண்டாயிருக்கிற இல்லாட்டி அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியான சம்பந்தம் இருக்கிற அப்படியே இதுகள் இருந்தாலும் அவர் இருக்கிற லிக்விட்ஸ்லேருந்து வரும். எப்படி அவர் உடம்பிலிருந்து வரக்கூடிய துப்பலோ அல்லது பிளட்டோ அல்லது வேறு கண்ணீரோ இப்படி பாடி ஃப்ளூயிட்ஸ்லேருந்து இது ஒரு ஆளிலிருந்து ஒரு ஆளுக்கு தொற்றுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயமாக இருக்குது. மிக்க நன்றி டாக்டர். அதாவது இந்த வைரஸ் தொடர்பான ஒரு சிறந்த விளக்கத்தை நீங்கள் தந்தீங்கள். மிக்க நன்றி டாக்டர். இப்போ எங்களுக்கு ஒரு நோய் என்ற டாக்டர் நாங்கள் வைத்தியசாலைக்கு போகிறோம். இப்போ வைத்தியசாலைக்கு போன உடனே சில வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லை. நாட்டில் சில எல்லா வைத்தியசாலைகளிலும் இல்லை, சில வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லை. அப்போ மருந்துகள் இல்லாத சமயத்தில் டாக்டர் என்ன செய்கிறாங்க, ஒரு மருந்தை எழுதி தராங்க. இந்த மருந்து நீங்கள் இங்கே டிஸ்பென்சரியில் இல்லை, நீங்கள் இந்த மருந்தை வெளியில் போய் வாங்குங்கன்னு சொல்லி எழுதி தராங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை வைத்தியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். நீங்களும் ஒரு அரச வைத்தியசாலையில் பணிபுரிந்திருக்கீங்க, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிந்திருக்கீங்க. இப்படி நிறைய வைத்தியசாலைகளில் பணிபுரிந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சிரேஷ்ட சுகாதார நிபுணர் நீங்கள். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், ஒரு வைத்தியத்துறையினர் போராட்டங்களில் ஈடுபடுவது சரியா? இதில் மனித ரீதியாக சில விடயங்களை
நாங்கள் வந்து அணுகணும். எப்படின்னு சொன்னால் இந்த தனிப்பட்ட இது வந்து நான் எந்த வைத்திய இயக்கத்துகளுக்கோ எந்த இதுகளுக்கோ எதிராகவோ இது மற்றவர்களுக்கு பாசிட்டிவாக சொல்லலை. இந்த தனிப்பட்ட இதில் சொல்கிறேன்றது வைத்தியத்துறை என்பது நாங்கள் வந்து மனிதர்களுக்கு செய்யக்கூடிய இதை சொல்கிறது ஹெல்த் சர்வீசஸ். ஒரு சேவை, நாம் மனிதர்கள் சேவை, அது அந்த ஒரு சேவை மனப்பாடுமே கட்டாயம் இருக்கணும். அதில் வந்து நம்ம ஹாண்டில் இருக்கணும். அது நம்ம ஒரு உதாரணமாக நம்ம ஒரு மனுஷர் பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒருத்தர் வரார், வந்து பெரிய சாப்பாடு அவருக்கு நான் 5 நாள்மா சாப்பிடுன்னா கூட அவரை கூட்டிட்டு வந்து பரவாயில்ல நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோம். அவர் என்ன செய்கிறார், நல்லா சாப்பிட்டு அவர் கடுமையாக நம்மளை வாழ்த்திட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு போகிறார். இது ஒரு சேவை. இப்படியான மற்ற எஜுகேஷனும் அது மாரி தான். நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு குரு ஒன்று இடம் ஒன்று வச்சு அதுக்கு கடவுளாக கும்பிட்டாங்க இந்த இதில். மற்றது இந்த வைத்தியம் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரு கடவுளில் பெரிய பெரிய புத்த பெருமானை எடுத்தா கொண்டா அவரும் ஒரு வைத்தியர், நபி பெருமானங்களை எல்லாருமே நல்ல விஷயங்களை போதித்திருக்காங்க. இல்லை அவங்க எல்லாம் அவங்களோட வைத்தியங்களும் இருக்கு. இப்படி ரிலிஜன் சம்பந்தமாகவே இது பார்க்கல. ஒரு எத்திக்ஸாக நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு வைத்தியம். ஆகவே ஒரு மனிதன் அவன் வந்து இப்படி ஒரு பெரிய நோயில் செத்து கிடக்கிறது துடிச்சு கொண்டிருக்கிறவனுக்கு அவனை நாங்கள் ஒரு பேசுகிற ஒரு பொருளாக வச்சுக்கொண்டு ஒரு பணைய கைதியை வச்சுக்கிட்டு இவ்வளோ செய்யணும் அப்படி இப்படி செய்யன்றது எனக்கு பிடிக்காது. என்ற தனிப்பட்ட முறையில் என்னுடைய எத்திக்ஸுக்கு எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுவாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனெண்டா இவனை பணைய கைதியாக வச்சு இவனை இறக்க வச்சு தான் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கணுமன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க வச்ச அந்த டிமாண்ட் எனக்கு என்ன டிமாண்ட்னா டாக்டர், எங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு அரச வைத்தியசாலைகளில் மருந்து இல்லை என்றால் வெளியிலே மருந்து வாங்க சொல்லி நாங்கள் பற்றுச்சீட்டை எழுதி கொடுக்க மாட்டோம். அதான் அவங்க வச்சது. என்னடா நீங்கள் மருந்துக தாங்க, அவங்களோட அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகிறாங்க. அப்போ அந்த பகுதியில் பார்க்கும்போது அவர்கள் செய்தது சரிதானே. ஏனென்றால் டாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்க வைத்தியசாலையில் போதிய அளவு மருந்துகள் இல்லை, அதை நீங்கள் தாங்கள் எங்களுக்கு அப்படின்னு மக்கள் பக்கத்தில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ 2 பக்கமும் நாங்கள் அதை பார்க்க வேணும் டாக்டர். நான் பேர் ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு இதான கேள்வி. நான் இன்னும் கொஞ்சம் வரதுக்குள்ள இந்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து வைத்தியத்துறையில் வைத்தியத்துறையில் MBBS அதுகள் முடித்ததுக்கு பிறகு மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாட்டில் சுகாதார சேவையை சுகாதார நிர்வாகத்துறை இல்லை சுகாதார சேவை சர்வீசஸ் ஹெல்த் சர்வீசஸ் எப்படி நாங்கள் திறம்பட மற்ற நாடுகளில் ஸ்டாண்டர்டுக்கு செய்ய வேணும் என்பது சம்பந்தம் உலக தரத்துக்கு செய்கிறதுக்கு நிபுணத்துவம் பெறணும் என்றதுக்காக நாங்கள் அதுக்குரிய நிபுணத்துவம் பெற்று அதில் அமெரிக்காவில் அதுக்குரிய பயிற்சி எடுத்து அதே மாதிரி இதுக்குரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி டாக்டரேட் பண்ணி இதெல்லாம் செய்து லண்டன்லையும் இதெல்லாம் செய்து, ஆனால் இலங்கையில் உள்ள சில இந்த இதில் உண்மையிலேயே இதை என்ன போல் இன்னும் இருக்கிறாங்க ஆக்கள், என்ன போல் அவங்க செய்யக்கூடியது இருக்கு. இதில் இந்த மெயின் நான் ஒரே ஒரு இந்த கேள்விக்கு பதில் ஒன்று சொல்ல இருந்தால் மெயின் என்னென்னு சொன்னால், இங்கே ஹெல்த் சிஸ்டத்தில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஒன்று செய்யப்பட வேண்டும். இது சும்மா டாக்டருக்கு விரல் காட்டுறதுக்கோ இந்த நினைக்கிற டேப்லெட்ஸுகளுக்கு இது காணான்றதுக்கோ அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு குட்டி கதை செய்யாமல் ஓவராலாக ஒரு பிக் ஹெல்த் சேஞ்ச் உண்டு அவசியம். ஆகவே அது அரசு மட்டத்தில் இருந்து இவ்வளோ காலம் இருந்து நாங்கள் எங்களை கோடிக்கணக்கில் காசு செலவழித்து எங்களை போல் ஆக்கள் எல்லாம் பயிற்றுவிச்சு வெளியில் அமெரிக்கா லண்டனில் எல்லாம் எங்களுக்கு அதுக்கு போகிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் தந்து மேல் அதிகமாக எல்லாம் செஞ்சு எங்களை போன்ற ஆக்கள்கிட்ட இருந்து அந்த சேவையை அந்த முந்தின அரசாங்கங்களுக்கு புரியவே இல்லை. அதில் எவ்வாறு எடுத்து இந்த நாட்டில் இப்படி செய்யலாமன்றது. ஆகவே இதுக்குரிய ஆக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அந்த ஆக்களை கொண்டு இதை நீங்கள் இந்த ஹெல்த் சிஸ்டத்தை நீங்கள் திரும்பவும் மறுசீரமைத்தீங்களா இந்த ஸ்ட்ரைக் என்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் பட்டியால் வரலாம், அல்லது முக்கியமாக இந்த கோசஸ் இந்த ஸ்ட்ரைக் என்ற பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம், குளிசையில் என்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். சுகாதார சேவையை குறைஞ்ச செலவில் மேம்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கு. நிச்சயமாக நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது, நிறைய நோய்களை பற்றி பேச வேண்டியிருக்கின்றது, நிறைய சிகிச்சை முறைகளை பற்றி பேச வேண்டியிருக்கின்றது. அனைத்தையும் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.